இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி நம்ம எதுக்காக கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம கேப்டன் சொல்லுவார். இப்போ வந்து சிவராத்திரிக்காக நீ எதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்ட அதை சொல்லுங்க. இது வந்து முழிக்கிறது தான். முழிக்கதான் யார் முழிச்சிட்டு இருக்கா? ஒருத்தரும் இல்லை. வெல்கம் டு SPD Vlogs. இப்போ மணி எவ்வளோ? மணி 12 இருக்குமாடா? 12:15 ஆச்சு. 12:15 இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவராத்திரின்னு சொல்லி ஒரு 10 பேராவது முழிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஈக்காக்காவையும் காணும். நாங்கள் 3 பேர் தான் கேட்டால் சிவராத்திரி. ஆனால் இது வந்து ப்ராப்பரான சிவராத்திரி இல்லை. சிவராத்திரிக்கு அதுக்குன்னு ஒரு சில விதிமுறையெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கல. சும்மா வந்து ஒரு இதுக்காக. எதுக்கு வீட்டில் ஃபோன் பார்க்க கோல்டு ஃபோன் பார்க்க அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அதான் இன்னைக்கு ஒரு நாள் வந்து சிவனுக்காக நம்ம கண்ணு முழிக்கிறோம். இல்லவே இல்லை. சிவராத்திரிக்காக விடிய விடிய கண்ணு முழிக்கணும். விடியற வரைக்கும் எங்களால் கண்ணு முழிக்க முடியுமான்னு தெரியல. முழிச்சிருக்கிறதுக்காக எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போவே தூக்கம் வர மாதிரி கொட்டாவி விட்டுட்டு இருக்கேன். எங்கே போய் முழிக்க போகிறான்னு தெரில. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், அப்போ தான் நமக்கு தூக்கம் வராமல் இருக்கும். சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கணும்னு ஆர்வமாக இருந்தில்ல. ஏன் கண்ணு முழிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஏன் சொல்லு. சிவன் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் அதில் வந்துட்டு தூங்குவாராமா. அந்த ஒரு நாள் சிவராத்திரி. அவர் வந்துட்டு மற்ற நாளில் வந்துட்டு அவர் வந்து உலகத்தை காப்பாராமா. மக்களை எந்த கெட்ட சத்தியம் மக்களை தொடாமல் பாதுகாப்பாராமா. அவர்னா வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தூங்குவாராமா. சொல்லுங்க 3 நேரம் போயிருக்க மகா சிவராத்திரிக்கு. எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் ஈஸா போயிருக்காங்க. இல்லை சொல்லிதான் மகா சிவராத்திரி நம்ம ஈஸியாக போயிருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டிலே ஈஸா போயிருக்காங்க. என்னை கூப்பிட்டாங்க. காந்தியத்தில் நான் தான் சரி நம்ம சேனல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வீடியோன்னு ஒன்று எடுக்கும். லவரை கூப்பிட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் போயிருப்பாங்க. லவரை கூட்டிட்டு தான். எல்லாரும் போகிறத விட நீயும் லவரை கூப்பிட்டு போக வேண்டியதானே? யாரும் வேலைக்கு போயிட்டான் ஒன்னி வரல. காந்தியில் ஈஸாக்கு வந்து தனியாக ஒரு ரேக் பிரிச்சுட்டாங்கண்ணா. ஆமாண்ணா எப்பவுமே அப்படிதான். எல்லா கோயிலுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்குள்ள அந்த கோயிலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரிச்சுருவாங்க. அதுக்குன்னு தனியாக விட்டுறாங்க. சிவராத்திரினாலே நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஈஸா தான் கிராண்டு. ஈஸாவே தனியாக ஒரு ரேக்கே பிடிச்சி விட்டானுங்க. போன வருஷம் சிவராத்திரி அப்போ கேமரா எடுக்கிறான் பாரு. இவன் நான் அப்புறம் சந்தியா யாசினி பொண்ணா வந்து போன வருஷம்தான் வந்து நம்ம டீமில் ஜாயின்டே பண்ணான். இந்த வருஷம் அவன் இல்லை. பொண்ணாங்கிற ஒரு கேரக்டர் இருந்தான். பொண்ணான்னு தெரியுமா? நம்ம சேனலை பார்க்குறவங்கள ஒரு சிலருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும். பொண்ணான்னு பொண்ணாண்டா. பொண்ணா யாருன்னு கேட்குறான். பொண்ணான்னு சொல்லிட்டு அவன் அப்போதான் வந்து ஜாயின்ட் ஆனான். அப்புறம் பார்த்தா போயிட்டான். ஆனால் போன வருஷம் ஃபுல்லாக கண்ணு முடிச்சோம். போன வருஷம் ஒரு 20 பேராவது இருந்திருப்பாங்க அங்கே. சரி எனக்கு ஏதோ அங்கே பாரு உன் தலைகிட்ட ஏதோ பூச்சி போகுது. இங்கே பாரு, இங்கே பாரு. போயிருச்சா? இந்த பூச்சிக்கு ஏதோ ஒரு இது சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்குள்ள போனா வெட்டுக்கிளி பீரோ. தண்ணி இருக்கான்னு கேட்டா சொல்லு. எங்க அதை புடி? அது இருந்துச்சு எங்க வீட்டுல. எப்ப ஞாயிற்றுக்கிழமை தண்ணி இருக்குன்னு கேட்டீங்களா? நான் கேட்கல. அதை புடி கேட்கலாம். சத்தியல் சொல்றாரு கேட்கலாம். புறாத சீரியஸா அது இல்ல அதே மாதிரி பெருசா இருக்கு. அதுகிட்ட போய் கேட்டா சொல்லுமோ? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னன்னு கேட்கணும். ஆத்துல தண்ணி இருக்கான்னு. கிணத்துல ஆத்துல தண்ணி இருக்கான்னு. கிணத்துல தண்ணி இருக்கான்னு கேட்டா சொல்லுமா? கொசு கடிக்குதுண்ணா. கொசு கடிக்குதுன்னு ரெஸ்ட் ரூம் வருதுங்கிற, அடுத்து தூக்கம் வருதும்ப. நீ எல்லாம் எதுக்கடா முழிக்கிற சிவராத்திரிக்கு? கையங்கால வலினா என்ன வலி?
என்ன வழி? வேலைக்கு போயிட்டு டயர்னா நாங்களாம் ஊர் சுத்த போறோமா? உங்களுக்கு என்னப்பா வேலைக்கு தானே போறோம். உங்களுக்கு என்ன வண்டியிலே உட்காந்து ஊர் சுத்தி வருவீங்க வண்டியில அந்தானே உட்காந்து அப்படியா? ஊர் சுத்தி பாருங்க, அப்ப தெரியும். சரி விடு. கஷ்டமான வேலைங்க. அவன் கஷ்டமான வேலை, நான் வண்டியில உட்காந்து ஊர் சுத்துற வேலை. நீ காலேஜ்ல போய் தூங்குற வேலை, சைட் அடிக்கிற வேலை தானே. நான் காலேஜ் படிக்கிறேன்னா காலேஜே போறது இல்ல. படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னா நீ காலேஜே போறது இல்ல, அது வேற விஷயம். எங்க தமிழை என்ன இருக்கா தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? வாழ்க்கையை முன்னோக்கி போகணுங்க. நீங்க முன்னோக்கியா போறீங்க. அப்புறம் பின்னோக்கி எப்பயும் போகாதீங்க. அதனால எப்பயும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காருங்க அப்படின்னாரு. நீங்க எத்தனாவது பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க? என் மைண்ட் வாய்ஸ் சொல்றது கேளுங்க. என் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்து உட்காந்தா நீங்க இங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. 3Dலயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லிட்டியாடா. வெளியே சொன்னா நான் கொஞ்சம் முட்டாள்னு நினைச்சு நான் எதுவும் சொல்லலை. ஏன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். ஆமா, எனக்கும் வருது. எந்திரி. இங்க எடுனா அவன் கையை தூக்கிட்டு அப்படி போயிட்டான். இந்த போனு இப்படி வர இப்படி இந்த போனு கட் பண்ணு. அந்த போனை எடுத்து இதை கட் பண்றதா? எல்லாத்தையும் கட் பண்ணு. செஞ்சுட்டா போச்சு. டைம் லாப்ஸ் போட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ லட்சணத்தை பாரு. இது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் எல்லாத்தையுமே கரெக்டாக காமிச்சிட்டான். இதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்துட்டு எப்படி எடுத்து நீ காணவே இல்லை. அது இல்லை என்ன தெரியாம பெரிய வேலை கேமராமேன் நீ தான்ப்பா டிரைவர். உன்னை இதாண்டா வச்சு ஓட்டணும். அந்த வழியா அப்படி வேணா போன வைப்பானா? நீ தாண்டா கேமராமேன். அவன் எது வைப்பான் வச்சு அப்படியே வச்சுக்கிறீங்க. பார்த்துக்கோ, என்ன தெரியுமா பண்ண போற? எத்தனை செல்ஃபோன் விடுறா, உன் கையில உங்க அம்மா ஒரு பொண்ணு தரல. நாங்கெல்லாம் 3 ஃபோன் கொடுத்துருக்கோம். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.